நாம யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு மொபைல் வல்னரபிளா மாறிக்கிட்டு இருக்கா? எஸ். அதுக்கு ஆமாங்கிறது தான் ஆன்ஸரா இருக்கும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். நீங்க ஆண்ட்ராய்டு 12, 13, 14, 11 யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பக்கை வந்து நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். இதுல இருந்து மட்டும் இல்லை, வாட்ஸ்அப், குரோம்ல கூட ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ தயவு செஞ்சு ஒன்ஸ் அகெயின் ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் என்ன பிரச்சனைனே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு 11, 12, 13, 14 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பேட்ச் அப்டேட்டோ ஏதோ ஸ்டாக் அப்டேட்டோ வந்துருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேரில் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டி வந்து தப்பிக்க முடியும். இந்த வல்னரபிலிட்டியால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை உங்கள் பர்சனல் பாஸ்வேர்டோ இல்லை உங்கள் பர்சனல் சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன், வீடியோ, ஆடியோ எதாக இருந்தாலும் லீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேட்சோ இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டி வந்து ஏற்படாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு 11, 12, 13, 14 வச்சுருந்தா இந்த வல்னரபிலிட்டி கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து இப்போ அக்கறாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்த ஸ்டாக் அப்டேட் பார்த்தீங்கன்னா எது இருக்கோ அதை எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா பயங்கரமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ப்ளீஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இதை ஆண்ட்ராய்டு நோட்டீஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய கிளிச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸும் வல்னரபிலிட்டியும் இருக்கிறத இப்போ வந்து ரிப்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, லிங்காக உங்களுக்கு கொடுக்கும்போது இன்வேலிட் லிங்காக தான் அது இருக்கும். ஆனால் அதை டேப் பண்ணுறது மூலிமா உங்களோட பர்சனல் சேட் அண்ட் வீடியோ, ஆடியோ எல்லாமே லீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. அங்கே இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட்டை பண்ணிக்கோங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வல்னரபிலிட்டி வந்து நீங்கள் வெளியே வரலாம். அதே போல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது தெரியாத மொபைல்லேருந்து நம்பர்லேருந்து கரெக்டாக மெசேஜோ இல்லை லிங்க்கோ வந்து தயவுசெய்து எடுக்காதீங்க. மெசேஜுங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் லிங்க்கை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. இதனால் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதும். நான் வந்து பீட்டா யூசருக்கே இந்த ப்ராப்ளம்னா ஸ்டேபிள் நார்மல் யூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பீட்டா யூஸ் பண்ணாலும் சரி அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ குரோம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குரோம்லையும் வல்னரபிலிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப காலமாக இருந்தது தான். ஆனாலும் அது பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, சரியாயிரும்னு. ஆனால் இப்போ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா தரவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா குரோமே இன்னொரு ஆள் கையில் தான் போக போகுது. அது ஒரு பெரிய டாபிக். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குரோமையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த குரோமை அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களோட மற்ற தரவுகள், உங்களோட பாஸ்வேர்டு, முக்கியமான தரவுகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. குரோமில் தான் நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்பில்ட்டான ப்ரௌசராக குரோமை கொடுத்தது இவ்வளோ பெரிய தப்பாகும்னு யாரும் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு உங்கள் குரோம் இருக்குது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதில் டிஃபால்ட்டான ப்ரௌசர் இருந்தாலும் சரி, நார்மலைஸ்டு ப்ரௌசர் இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு குரோமுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். குரோமை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டு ஸ்டாப் பண்ணியோ இல்லை அன்இன்ஸ்டாலோ பண்ணுங்கள். சில மொபைல் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக அதோட ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இதனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூராக சேஃபாக இருக்கலாம். எத்தனையோ ப்ரௌசருக்கு நானே பிரேவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆஸ் அ கன்சியூமராக நான் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 5 இயர்ஸாவது அப்டேட் கொடுங்க. 5 இயர்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு இந்த கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. தயவு செஞ்சு ஒரு 5 இயர்ஸ் கொடுங்க. அதுக்கு தான் உங்கள் மொபைலை நம்பி வாங்கியிருக்கோம். இந்த 5 இயர்ஸ் அப்டேட் கொடுக்கறனால உலகத்துக்குமே பெரிய நல்லது. என்ன நல்லது? முதல் விஷயம், நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், வேஸ்ட் கம்மியாகும். வேஸ்ட் கம்மியானா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். நியூவான மொபைலுக்கு டக்குன்னு ஒருத்தர் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிராஸ்டிக்கலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறையா மாற்றங்கள் இதனால் நடக்க ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு ஒரு 5 இயர்ஸ்க்காவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் கொடுங்க. சாம்சங் கொடுக்குறாங்க, உங்களால் கொடுக்க முடியலையா? முடியும், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்குமே நான் சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே போதிய இதில் பார்த்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ மொபைலை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது பயங்கரமான ப்ராப்ளம்ஸில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றும். ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா இருந்துச்சுங்க. ஐஃபோன் தான் ரொம்ப சீரியஸ் ஆகும். பிஸ்னஸ் பர்சன் ஒன்லி யூஸிங் ஐஃபோன் அப்படின்னு. ஆனால் ஆண்ட்ராய்டுங்க பார்க்கும்போது ஒரு கூல் கிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது.
இந்த அளவுக்கு மோசமா மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த நியூஸ நான் படிச்சுட்டு இந்த வீடியோ டக்குன்னு நான் மேக் பண்றேன். அந்த எமோஷனோட பேசிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் நான் சொன்னதெல்லாமே கன்சிடர் பண்ணி ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களையும் காப்பாத்தும். ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும். ஸ்டே சேஃப்.